Namaste to all. In the last class, what we saw, book page number 28 la 5th sum வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா கண்ணே? 7th standard maths 5th question வரைக்கும் பார்த்தோம். இப்போ 6th question நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? A ground is in the form of a circle. ஒரு ground என்ன ஷேப்ல இருக்கா? circle ஷேப்ல இருக்கு. Whose diameter is 350 meter. அந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய கிரவுண்டினுடைய டயாமீட்டர் எவ்வளவுனா 350 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. an athlete makes 4 revolutions. ஒரு அத்லெட் என்ன பண்றாரு? அத 4 டைம்ஸ் சுத்தி வராரு. சரியா? find the distance covered by the athlete. சோ டோட்டலா அந்த அத்லெட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாரு? this is the question. சரிங்களா கண்ணே? இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? சர்க்கிளினுடைய பெரிமீட்டர் அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வாட் இஸ் தி ஃபார்முலா அப்படிங்கறத நாம பார்த்தோம். சோ once again I recall perimeter of the circle or the circumference of the circle is 2 pi r square 2 pi r units. சரியா கண்ணே? 2 pi r இதுல இந்த பைங்கிறது கான்ஸ்டன்ட். the value of the pi is 22/7. otherwise in decimal value we can tell 3.14. சரியா கண்ணே? so otherwise இந்த 2 pi r க்கு பதிலா diameter equal to 2r இல்லையா? 2 times r equal to diameter. அதனால 2 pi r otherwise we can use the formula pi d. ஓகேவா கண்ணே? ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஃபார்முலாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். சப்போஸ் diameter கொடுத்திருந்தாங்கன்னா pi d டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். otherwise radius கொடுத்திருந்தாங்கன்னா 2 pi r யூஸ் பண்ணிக்கலாம். சரியா கண்ணே? ஓகே. சோ இப்போ என்ன பண்ணனும்னா கிரவுண்டோட diameter கொடுத்திருக்காங்க. அப்ப athlete makes 4 revolution. first one revolution ஒரு தடவை சுத்தி வந்தா எவ்வளவு வந்து டிஸ்டன்ஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணனும். we should calculate the distance for the one revolution. சரிங்களா? அந்த மாதிரி 4 டைம்ஸ் அவர் வந்து சுத்தி வந்திருக்காரு அப்படினா we should multiply it by 4 இல்லையா? சோ இங்க என்ன எழுதணும்னா diameter equal to 350 meter. சரி கண்ணே? சோ distance covered in one revolution. So ஒரு டைம் அத்லெட் அந்த கிரவுண்ட சுத்தி வந்தாருன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணனும்? சோ d கொடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும்னா pi d ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? 2 pi r க்கு பதிலா அந்த 2r னுடைய வேல்யூக்கு பதிலா d யூஸ் பண்ணிக்கலாம். சோ pi d. சரிங்களா? அப்ப distance covered in 4 revolutions. அந்த மாதிரி அது 4 டைம்ஸ் சுத்தி வந்தார் அப்படினா என்னன்னா 4 into pi d அவ்வளவுதான் கண்ணு. இதுல substitute value substitute பண்ணீங்கன்னா you can get the answer. சரிங்களா? so 4 into pi ஓட வேல்யூ 22/7. if they are giving use the pi value 3.14 னா you should use 3.14. otherwise you can use 22/7. ஓகேவா? அதாவது இங்க கொடுத்திருக்கிற d ஓட வேல்யூ வந்து 7 ஓட மல்டிபிளா இருந்தா you can use 22/7. ஓகேவா கண்ணே? சோ 350 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ 7 க்கும் 350 க்கும் கேன்சல் பண்ணலாம். 5 டைம்ஸ் 5 7s are 35. 0 இந்த 0 எடுத்து போடுவோம். சோ 4 into 22 what? 88 into 50. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 8s are 40. remaining 4 5 8s are 40 plus 4 44. இந்த 0 எடுத்து இங்க போட்டுக்கோங்க. மீட்டர். இது என்னது? total distance covered by the athlete. total distance equal to 4400 meter. சரியா கண்ணே? next question பாருங்க. seventh question. A wire of length 1320 centimeter is made into circular frames of radius 7 centimeter each.
How many frames can be made? How many சரியா கண்ணே? ஸோ ஒரு லென்த், ஒரு ஒயரோட லென்த் வந்து 1320 சென்டிமீட்டர். அது வந்து லென்த் ஆஃப் த ஒயர். சரிங்களா? லென்த் ஆஃப் த ஒயர் ஈக்குவல் டு 1320 சென்டிமீட்டர். அந்த 1320 சென்டிமீட்டர் இருக்கிற ஒயரை என்ன பண்றாங்கன்னா அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஃப்ரேமா அவங்க வந்து அதை அப்படியே வளைக்கிறாங்க. சரிங்களா? அந்த சர்க்குலர் ஃப்ரேமுடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளா அந்த ஒயரை அவங்க என்னது கட் பண்ணி வளைச்சு ஃப்ரேம் மாதிரி பண்றாங்க. சரிங்களா? அப்படி பண்ணும்போது how many frames they can make, எத்தனை ஃப்ரேம்ஸ் அதில் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஸ்டின். சரிங்களா கண்ணே? இப்போ பாருங்க, லென்த் ஆஃப் த ஒயர் கொடுத்துட்டாங்க. இது வந்து டோட்டல் லென்த் ஆஃப் த ஒயர். சரிங்களா? இப்போ இதுல சின்ன சின்ன சர்க்கிள் பண்றாங்க. அப்போ வந்து என்னது ரேடியஸ் ஆஃப் ஃப்ரேம் ஈக்குவல் டு வாட்? 7 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ அந்த 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய அந்த ஒயர், அதாவது சர்க்குலர் ஃப்ரேம்னுடைய பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு கண்டுபிடிக்கும். சரிங்களா? சோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் one frame equal to ஃபார்முலா என்ன யூஸ் பண்றோம்? C equal to 2 pi r அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? that is equal to 2 into pi ஓட வேல்யூ 22/7, r ஓட வேல்யூ 7. சரியா கண்ணே? இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா 2 into 22 எவ்வளவு? 44 சென்டிமீட்டர். இது என்னது? அந்த ஸ்மால் சர்க்கிள் ஷேப்ல நம்ம பண்ணக்கூடிய ஒயரினுடைய லென்த். சரியா? அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதர்வைஸ் அந்த ஒயரோட லென்த் எப்படி வேணும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எத்தனை ஃப்ரேம்ஸ் நம்ம மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இந்த பிக் சர்க்கிள்னுடைய பெரிமீட்டரை ஸ்மால் சர்க்கிள்னுடைய பெரிமீட்டரால டிவைட் பண்ணா how many frames we can make from the given perimeter அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? சோ இங்க என்ன பண்ணனும்? number of frames equal to 1320 divided by 44. சரியா கண்ணே? இப்போ இத வந்து எதால சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படினு சொன்னா 11th டேபிளால சிம்பிளிஃபை பண்ணுங்க. that is easy for you. சரிங்களா? so 4 11s are 44. 44 கேன்சல் பண்ணா 4 11s are 44. இப்போ இத கேன்சல் பண்ணீங்கனா 13 ல 111 இருக்கு. ரிமைனிங் 2 இருக்குமா கண்ணே? அந்த 2 இந்த 2 முன்னாடி போட்டீங்கன்னா 22ங்கற நம்பர் you can get. In 22 how many 11s are there? 2 11s are 22. சரிங்களா? இந்த 0 எடுத்து அப்படியே போடுவோம். இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணி 120 divided by 4 னு கொடுத்துட்டோம். சரிங்களா? again 120 4 ஆல டிவைட் பண்ணு. சிம்பிளிஃபை பண்ணு இன்னும். சரிங்களா? இப்போ 1 4 is 4. இங்க வந்து என்னது? அது கேன்சல் பண்ணா 3 4s are 12. இந்த 0 எடுத்து போடுவோம். அப்ப how many frames? Number of frames equal to 30 frames. How many frames? 30 frames. சரிங்களா? சோ பேசிக்காவே நம்ம இதுல வந்து பெரிமீட்டருக்கு பார்க்கறோம். 2 pi r ன்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். இதுல இந்த மாதிரி frames எத்தனை மேக் பண்ண முடியும் அப்படினா circumference of the big circle divided by circumference of the small circle. இத பண்ணீங்கன்னா number of frames உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த 2 sums. நெக்ஸ்ட் பாருங்க 8th sum, லாஸ்ட் sum இந்த எக்சர்சைஸ்ல
A rose garden is in the form of circle of radius 63 meter. Of radius 63 meter. The gardener wants to fence it. The gardener wants to fence it. At the rate of 150 per meter. At the rate of rupees 150 per meter. Find the cost of fencing. This is the question. Find the cost of fencing. A rose garden is in the form of circle. So குடுத்திருக்கிற அந்த பிளேஸ் என்னன்னா சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. சோ அது ஒரு சர்க்கிள்ன்றதை நீங்க ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இட் மே பி a garden, it may be a frame, it may be a wire, எதுவா இருந்தாலும் சரி. சர்க்கிள் ஷேப் அதை கொண்டு வரதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது ஆஃப் ரேடியஸ் 63 மீட்டர். அந்த கார்டனுடைய ரேடியஸ் எவ்வளோ? 63 மீட்டர். அப்போ நீங்க இங்க என்ன எழுதணும்? radius of garden. Radius of garden equal to 63 meter. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the gardener wants to fence it. அந்த தோட்டக்காரர் என்ன பண்றாரு? அதை ஃபென்சிங் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஃபென்சிங்னா நான் வேலி போடுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? at the rate of 150 per meter. ஒரு மீட்டருக்கு rupees 150 கொடுத்து அவர் என்ன பண்றாரு? ஃபென்சிங் பண்றாரு. அப்ப டோட்டலா அந்த கார்டனுடைய பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு 1 மீட்டருக்கு 150 அப்படின்னா அந்த how much you find அதுக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு you have to multiply it by 150. So you have to find the circumference of the garden first and then you have to multiply it by 150. Okay தானே? So radius of the garden equal to 63 meter. Next circumference of the garden. First நீ அதை கண்டுபிடிக்கணும். ஃபென்சிங்னாவே உங்களுக்கு என்னதான் ஞாபகம் வரணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் தான் ஞாபகம் வரும். சரிங்களா? அதே மாதிரி உள்ள வந்து டைல்ஸ் போடுறது, உள்ள வந்து நம்ம வேற ஏதாவது ஏரியா ஃபுல்லா பண்றது அப்படின்னா நீங்க ஏரியா சூஸ் பண்ணணும். ஃபென்சிங்னாவே உங்களுக்கு என்னது? பெரிமீட்டர், அதுவே சர்க்கம்ஃபரன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த கார்டன் ஈக்குவல் டு 2 pi r. That is equal to 2 into 22/7 into 63. சரிங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 9 7s are 63. சோ என்ன உங்களுக்கு வரும்? 44 into 9. That is equal to 9 4s are 36, remaining 3. 9 4s are 36 plus 3 396. So totally how much area they have to fence? How much length they have to fence அப்படினா 396 மீட்டர். இவ்வளவு மீட்டர் லென்த்துக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும்? ஃபென்சிங் பண்ணணும். சரியா? சோ பர் மீட்டர் அப்படினா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அவர் எவ்வளவு செலவு பண்ணணும்? 150 செலவு பண்ணணும். சரியா? சோ cost of fencing per meter. Per meter na என்ன பண்ணு? 1 மீட்டருக்கு rupees 150. So cost of fencing எவ்வளோ? How much distance? Totally 396 meter equal to the 396 எதால மல்டிப்ளை பண்ணோம்? 150 ஆல மல்டிப்ளை பண்ணோம். சரிங்களா கண்ணு? So 5 6 are 30, remaining 3. 5 9s are 45 plus 3, 48, remaining 4. 5 3s are 15 plus 4, 19. Next 166, 19 is 9, 13 is 3. Next இது plus பண்ணுங்க.
இந்த 0 எடுத்து போட்டுக்கோ. So this is in rupees. 59,400 rupees. How much? 59,400 rupees total அவரு செலவு பண்றது. So cost of fencing. Therefore final answer cost of fencing equal to rupees 59,400 rupees. சரியா கண்ணே? So this exercise is over. Exercise 2.1 over. Next in exercise 2.2 we have to find the area. So perimeter அது ரிலேட்டட் ஆன சம்ஸ் எல்லாம் இந்த 2.1ல முடிஞ்சிருச்சு. 2.2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னது ஏரியா ஃபைண்ட் பண்றது எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். Before that we have to know what is the formula to find area. What is the formula to find area? Area of the circle. Area of the circle formula. Area of the circle equal to formula என்னன்னா pi r square square units. சரியா கண்ணே? pi r square square units. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் எக்ஸர்சைஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? fencing, perimeter, circumference இத பார்த்தோம். அப்படினா என்னன்னா இப்படி இந்த பாத்வே மட்டும் வரும். சரிங்களா? பெரிமீட்டர் அப்படினா இந்த பாத்வே மட்டும் வரும். ஆனா இப்போ ஏரியா சரியா? இப்போ இது ஒரு ஃபீல்ட் அப்படினு நினைச்சிட்டோமா இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஃபீல்டிங் பண்றோம். ஏதாவது பயிர்லாம் நடுறோம் அப்படினா அதர்வைஸ் இந்த ஷேப்ல ஒரு anyone garden or room சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? டைல்ஸ் போடுறோம். சோ அந்த மாதிரி இருந்தேனா இந்த ஃபுல் ஏரியாவும் உங்களுக்கு வரும். சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஏரியா. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற the surface inside the area. The total surface inside the area is called நம்ம ஏரியான்னு சொல்றோம். சோ அதனுடைய சர்க்கிளுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் உங்களுக்கு என்னது? pi r square square units. சரிங்களா? ஏரியா வந்துட்டாலே நீங்க இந்த ஸ்கொயர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அவங்க சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர், அதர்வைஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை எப்படி சொல்லலாம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். சரிங்களா? சப்போஸ் மீட்டர்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர், கிலோமீட்டர்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ அந்த ஸ்கொயர்ன்ற வேர்டை நீங்க சேர்த்துக்கணும் எப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுல எக்ஸசைஸ் 2.2 சரியானே? இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the area of the dining table whose diameter is 105. first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the area of the dining table whose diameter is 105 centimeter. So நீங்க என்ன சொல்யூஷன் எப்படி எழுதணும்? ஒரு டைனிங் டேபிளுக்கு அதோட டயாமீட்டர் 105 சென்டிமீட்டர் இருக்கு. So diameter of the dining table, diameter of the dining table equal to 105 centimeter. சரியா கண்ணே? 105 centimeter. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ஏரியா ஆஃப் circle equal to pi r square square units. சரியா கண்ணே? இப்போ இதுல பாத்தீங்கன்னா வேரியபிள் என்ன கொடுத்திருக்காங்க? r square. r for radius, but diameter is given. So இது diameterனா radiusனா half of the diameter is radius இல்லீங்களா? சோ அப்ப radiusக்கு என்ன பண்ணிக்கலாம்னா
this implies radius equal to 105 2 ஆல டிவைட் பண்றேன் சரியா half of the diameter is radius so அத அப்படியே போட்டுக்கோங்க fraction வெச்சுக்கோங்க சரிங்களா so area of the circle equal to pi r square square இப்போ pi ஓட வேல்யூ 22/7 into 105/2 into 105/2 pi ஓட வேல்யூ 22/7 r ஓட வேல்யூ 105/2 so r ஸ்கொயர் னா 2 டைம்ஸ் அதே எழுதிக்கணும் 105/2 into 105/2 சரியா கண்ணே இப்போ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணனும் இது என்ன பண்ணனும் சிம்பிளிஃபை பண்ணனும் இப்போ பாருங்க இந்த 7 யும் இந்த 105 யும் கேன்சல் பண்றேன் பண்ணா 10 ல 17 is 7 ரிமைனிங் 3 இருக்குமா அது இந்த 5 க்கு முன்னாடி போட்டா 35 ன்ற நியூ நம்பர் நமக்கு கிடைக்கும் so in 35 how many sevens are there அப்படினா 5 sevens are 35 இங்க என்ன வரும் பண்ண 5 sevens are 30 சரியா கண்ணே இப்போ இந்த 2 க்கும் இந்த 22 க்கும் கேன்சல் பண்ணா 11 டைம்ஸ் 1:2 1:2 இப்போ என்ன பண்ணனும்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு எதால டிவைட் பண்ணிக்கணும் 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கனா 5 11s are 55 remaining 5 111 is 11 plus 5 16 இத 105 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 5 5s are 25 remaining 2 5 6 are 30 plus 2 32 remaining 3 5 1s are 5 plus 3 8 இங்க 0 வரதுனால one step skip பண்ணிக்கலாம் நம்ம இங்க போடுறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்க எழுதிக்கலாம் otherwise உங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சுனா இது எல்லாமே 0 போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க 15 is 5 16 is 6 11 is 1 5 2 13 7 1 இப்போ இந்த நம்பரை என்ன பண்ணனும் 2 ஆல நீங்க டிவைட் பண்ணனும் இந்த நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணனும் 2 ஆல ஈஸியா நீங்க டிவைட் பண்ணிடலாம் 6 17 ல 8 2s are 16 remainder 1 அப்ப 13 கிடைக்கும் 13 ல 6 2s are 12 remainder 1 அத 2 க்கு முன்னாடி போடினா you can get 12 12 divided by 2 6 2s are 12 5 ல 2 2s are 4 remaining 1 இருக்கும் அத டெசிமல் பாயிண்ட் வெச்சுக்கோங்க 1 க்கு அப்புறம் 0 போட்டுக்கலாம் நம்ம அப்ப 10 கிடைக்கும் 5 2s are 10 சரிங்களா சோ ஏரியா என்ன வருது உங்களுக்கு 8662 so area of the dining table final answer என்ன எழுதணும் area of the dining table equal to what 8662.5 centimeter square otherwise square centimeter அப்படி நம்ம போடலாம் ரெண்டு ரேட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நால ரேட் ஸ்கொயர் சென்டிமீட்டர் நால ரேட் இப்போ இதே சம் அவங்க வந்து பைக்கு எந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் கொடுக்கல யூஸ் 5 = 22/7 நோ இல்ல யூஸ் 3.14 5 = 3.14 னா அவங்க கொடுக்கல சோ இதே சம்முக்கு நீங்க இந்த r ஓட வேல்யூ 105/2 சரி பை ஓட வேல்யூ 22/7 க்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம் 3.14 போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும் சரிங்களா சோ எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுதா கண்ணே சோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா pi r square ஓகேவா சோ the remaining sums we will see in the next class okay vada kanne dhanyawad to all